ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் மாடியூல் சி, ஓகேங்களா? மாடியூல் சியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாடியூல் சியில் வந்து யூனிட் 17, ஓகேங்களா? ஓவர்வியூ ஆஃப் கிரெடிட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஓவர்வியூ ஆஃப் கிரெடிட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்னது? கிரெடிட் மேனேஜ்மெண்ட்னா என்னது? கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம மெயினாக கொடுக்குறது எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லோன் கொடுக்குறோம். அந்த லோனை கொடுத்து அவர்கிட்டருந்து திரும்ப அதை பத்திரமா வாங்குறோம். ஸோ இதில் சொல்கிற எல்லா விஷயங்களும், இதில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டில் பேசுகிறாங்க, ஓகேங்களா? ஒருத்தங்களுக்கு லோன் கொடுக்கறதுலேருந்து அதை வந்து நம்ம பத்திரமா திரும்பி வாங்குறது வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து பேசுகிறாங்க. கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம லோனை கொடுத்துட்டு அதை பத்திரமா நம்ம திரும்ப வாங்குறது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தோம்னு சொன்னால் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிரெடிட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஒரு கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் காம்போனண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு கிரெடிட் பாலிசி வந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? கிரெடிட் பாலிசின்றதை ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இந்த கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொன்னால் என்னது? என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பேங்க்கோட அப்பெட்டிட், ஒரு பேங்க் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், அதோட டார்கெட் மார்க்கெட் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, டார்கெட் கஸ்டமர்ஸ் அவங்க யார் வச்சுக்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்களா, மார்ட்கேஜ் லோன் கொடுக்குறாங்களா, கார்ப்பரேட் லோன் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பாலிசியில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொலாட்ரல், இவங்க என்னென்ன மாதிரி கொலாட்ரல் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கொலாட்ரல் என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ப்ரைசிங் கைட்லைன்ஸ், ப்ரைசிங்கை பொறுத்தவரைக்கும் என்னது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்கப்புறமா ஃபீஸு, இதெல்லாம் எப்படி வச்சுக்கிறாங்க, லெண்டிங் க்ரைட்டீரியா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரெடிட் பாலிசியில் வந்து நம்ம தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், நம்மளோட டார்கெட் மார்க்கெட் என்னது, நம்ம என்னென்ன மாதிரி லோன் கொடுக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்க போகிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரெடிட் பாலிசியில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போஷர் லிமிட், இந்த எக்ஸ்போஷர் லிமிட்னா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சிங்கிள் பர்சனுக்கோ இல்லைனா அந்த பர்சனை சுற்றி ஒரு ஒரு பிஸ்னஸோ இல்லைனா அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அவங்களோட சப்சிடியரி கம்பெனிஸ், ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியோடைய சப்சிடியரிஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம எக்ஸ்போஷர் லிமிட் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. எக்ஸ்போஷர் லிமிட்னா ஒரு ஆளுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ லெவலில் நம்ம வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஒரு செக்டருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஐடி செக்டர்னா மொத்தமாக நம்ம ஐடி செக்டருக்கு வந்து இந்த லெவலில் நம்ம வந்து லோன் கொடுக்கலாம், இந்த அமௌண்ட் வந்து லோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே வேற வேற ஒரு
இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னு சொன்னா, மூவி இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னு சொன்னா, வேற ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு வேற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஷர் லிமிட் வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் பெர்சனுக்கு வந்து எவ்வளோ பண்ணலாம்? ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன்னா எவ்வளோ எக்ஸ்போஷர் லிமிட்? இது ஒரு பெரிய செக்டாரா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த செக்டாருக்கு வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்போஷர் லிமிட்? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கிரெடிட் பாலிசில பேசுறாங்க. அதே மாரி நம்மளோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஒரு லோனும் குடுக்குறதுக்கு பேங்க்ல வந்து ஒருத்தவங்களுக்கு அத்தாரிட்டி குடுத்துருக்காங்க இல்லையா? மேனேஜருக்கு எவ்வளவு லெவல், ஆர்எம் அவங்களுக்கு எவ்வளவு லெவல் குடுத்துருக்கோம். டிஜிஎம் அந்த கேடர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் குடுக்குறாங்க இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கிரெடிட் பாலிசில வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து கிரெடிட் பாலிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிரெடிட் அப்ரைசல். ஓகேங்களா? நம்ம கிரெடிட் பாலிசி வந்து ஒண்ணு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். நெறைய லோன் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வரும். அப்ப அந்த லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ வாங்கிட்டு இதுல யார் யாருக்கெல்லாம் நம்ம குடுக்கலாம்? யார் யாரெல்லாம் நம்ம நம்பி குடுக்கலாம்? அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? கிரெடிட் அப்ரைசல்ல நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க? "த ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் எ லோன் ப்ரொபோசல் பை ஃபைண்டிங் ஆன்சர்ஸ் டூ கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் பிஃபோர் கமிட்டிங் ஃபண்ட்ஸ்." ஓகேங்களா? அதாவது ஒரு லோன் ப்ரொபோசல் வருது அப்படின்னு சொன்னா, அதுல வந்து ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸ குடுக்க போறோம். ஸோ அந்த மாரி என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும்? இந்த பாரோவர் வந்து ட்ரஸ்ட் வர்தியான ஒரு பாரோவர் தானா? இவர்கிட்ட கிரெடிட் வர்தினஸ் இருக்குதா? இன்டெகிரிட்டி இருக்குதா? இவரு சொன்னபடி செய்வாரா? இந்த மாரி விஷயங்களு. அதுக்கப்புறம் பர்ப்பஸ் ஆஃப் த லோன். இந்த லோன் வந்து எதுக்காக அவரு வாங்குறாரு? எந்த பர்ப்பஸ்க்காக குடுக்குறாங்கோ? அதுக்கப்புறம் இது வந்து வயபிள் தானா? இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்றதுக்கு வந்து வயபிள் தானா? இதுல என்னலாம் ரிஸ்க் இன்வால்வ் ஆகியிருக்குது? இதுல என்னலாம் ரிஸ்க் இன்வால்வ் ஆகியிருக்குது? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கிரெடிட் அப்ரைசல்ல வந்து நம்ம ஃபுல்லா அப்ரைஸ் பண்ணிக்கிறோம். அப்ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து லோன் குடுக்கணுமா? குடுக்க வேண்டாமா? அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெலிவரி. ஓகேங்களா? டெலிவரிய பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த Amazonலலாம் டெலிவரி பண்றாங்கல்ல, அந்த மாரி அவங்க Amazonல என்ன ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? லோன் டெலிவர் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம லோன் டெலிவர் பண்ணுவோம். இது என்ன சொல்றாங்க? திஸ் காம்போனன்ட் டீல்ஸ் வித் த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிரெடிட் ப்ராசஸ் ஒன்ஸ் எ லோன் இஸ் சாங்ஷன். இப்போ வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னலாம் இருக்குது அப்படின்றது இதுல பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்னா நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம டாக்குமென்டேஷன். ஓகேங்களா? நமக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு லீகலா பைண்ட் பண்ணுது. யாரையும்? எக்ஸிகியூஷன் டாக்குமெண்டேஷன்ல வந்து என்ன சொல்றாங்க? எக்ஸிகியூஷன் ஆஃப் லீகலி பைண்டிங் லோன் அக்ரீமெண்ட்ஸ் அண்ட் அதர் நெசசரி டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து லோன் அக்ரீமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா அதர் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நமக்கும் அ அந்த கஸ்டமருக்கும் ஒரு பைண்டிங் வந்து ஒண்ணு கொண்டு வரோம். ஓகேங்களா? லீகலா வந்து ஒரு பைண்டிங் கொண்டு வரோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் நம்ம வந்து ஒரு கோர்ட் ஆஃப் லால வந்து அவர வந்து சப்போஸ் அவர் பணம் தரல அப்படின்னு சொன்னா, ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் மூலியமா தான் அவள கொண்டு வர முடியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணிட்டு சார்ஜஸ் கிரியேட் பண்றோம். இந்த சார்ஜஸ் கிரியேட் பண்றதுன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து வேற வேற விதமா லோன்ஸ் குடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு ஹவுசிங் லோன்னு ஒண்ணு குடுப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? அது வந்து ஒரு மார்ட்கேஜ். ஸோ மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்றப்போ அந்த 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 ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் அந்த ஹவுஸு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்ட்கேஜ் பண்றோம். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஹவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்ட்கேஜ் பண்ணுவோம். இதுவே நம்ம வந்து ஒரு கார் லோன் குடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு கார் லோன் குடுக்குறோம்னு வச்சுப்போம். அந்த கார் என்ன பண்ணுவோம்? ஹைபாத்திகேட் பண்ணுவோம். கார வந்து ஹைபாத்திகேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க? செக்யூரிட்டிய சார்ஜ் பண்றதுன்னு சொல்றாங்க. சார்ஜ்ன்ற பேர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கியிருக்கோம். ஒரு கொலாட்டரல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து சார்ஜ்ன்றது ஒரு ஒரு விதமா சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஹவுஸ் வாங்குறோம்னு சொன்னா, ஹவுஸ செக்யூரிட்டியா எடுக்கிறோம்னா, அத மார்ட்கேஜ் பண்றோம். இதுவே நம்ம வந்து ஒரு கார் லோன் குடுத்துருக்கோம். அப்ப அந்த கார வந்து நம்ம பேங்க் பேருக்கு அது ஹைபாத்திகேட் ஆகியிருக்கும். அதே மாரி நம்ம வந்து இப்ப கோல்டு லோன் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த கோல்டு எல்லாத்தையுமே நம்ம பிளெட்ஜ் பண்ணி அந்த பிளெட்ஜ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அந்த லோன நம்ம வந்து குடுக்குறோம். அதே மாரி ஒரு 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 செக்யூரிட்டி அ டெபாசிட் வந்து ஒரு டெபாசிட் ரெசிப்ட்ட வச்சுட்டு லோன் வாங்குறாங்க நம்மள்ட்ட அப்படின்னு சொன்னா, அந்த டெபாசிட் ரெசிப்ட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? லீன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விதவிதமா சார்ஜஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சார்ஜஸ வந்து நம்ம கிரியேட் பண்றோம். டாக்குமெண்டேஷன் பண்றோம். அப்புறம் அந்த சார்ஜஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லோன வந்து நம்ம டிஸ்பர்ஸ் பண்றோம். ஓகேங்களா? அது வந்து லம்ப் சம்மா குடுக்குறோம். இல்லன்னு சொன்னா இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல அந்த கேஷ வந்து நம்ம வந்து டிஸ்பர்ஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்த காம்போனன்ட் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து அழகா லோன குடுத்து முடிச்சுட்டோம். லோன குடுத்து முடிச்சதும் நம்ம நின்றக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலரா அத வந்து மானிட்டர் பண்ணணும். அத பத்தி தான் இதுல பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? ஆன்கோயிங் சூப்பர்விஷன் ஆஃப் த லோன் அக்கவுண்ட் ஆஃப்டர் டிஸ்பர்சல். ஓகேங்களா? நம்ம லோன குடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அத வந்து சூப்பர்வைஸ் பண்றோம். சூப்பர்வைஸ்ல என்னலாம் பண்றோம்? நம்ம குடுத்துருக்கோம். நாம இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு டிராக்டர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு 50,000 ரூ. 1,00,000 நம்ம குடுத்துருக்கோம்னு ஒரு 8,00,000 10,00,000 நம்ம அவருக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த டிராக்டர் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட பைசா வாங்கிட்டு போய் நேரா போய் ஒரு Volkswagen கார் வாங்கிரக்கூடாது. ஸோ அந்த அந்த எண்ட் யூஸ வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். கரெக்ட்டா என்ன பர்ப்பஸ்க்காக குடுத்தோமோ, அந்த வேலைய தான் அவங்க செஞ்சிருக்காங்களா?
இதில வந்து ஒண்ணு பெனிஃபிட் டூ பாரோவர்ன்னு ஒரு சொல்றாங்க. பெனிஃபிட் டூ பாரோவர்னா, நம்ம வந்து இத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, அந்த பாரோவரால எங்கேயாவது பே பண்ண முடியல, அந்த மாரி ஏதாவது டிஃபிகல்டி வருதுன்னு சொன்னா, அந்த டிஃபிகல்டி நம்ம சரி செஞ்சு குடுக்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம். ரீஸ்ட்ரக்சர் ஏதாவது பண்றதுக்கு அந்த மாரி ஏதாவது ஒரு வேலைகள நம்மளால செய்ய முடியும். ஸோ அந்த மாரி ஒரு பெனிஃபிட் பாரோவருக்கும் அந்த பெனிஃபிட் இருக்கு. அதே மாரி நம்ம பேங்க்குக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. பேங்க்குக்கு என்னது? பேங்க்குக்கு பெரிய அளவுல பெனிஃபிட் இருக்குது. நம்ம என்ன இது பார்க்கறதுனால, எங்கேயாவது இந்த பேங்க் இந்த லோன் வந்து தப்பா போகுது, டீவியேட் ஆகி போகுது, சரியா பணம் வர மாட்டேங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி நம்மளால ஆக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங்ல இது பேசுறாங்க. அடுத்து கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னு ஒரு விஷயம் சொல்றேன். கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம ஒருத்தருக்கு லோன் குடுக்குறோம். நமக்கு லோன் குடுத்தவரு நமக்கு திரும்ப குடுப்பாரா இல்லையான்றது தான் அந்த ரிஸ்க். ஓகேங்களா? நம்ம கிரெடிட் வந்து ஒருத்தர்ட்ட கிரெடிட் குடுக்குறோம். அந்த லோன் அவர் திரும்ப குடுப்பாரா? மாட்டாரா? பணத்த அவர் திரும்ப தருவாரா? மாட்டாரா? அப்படின்றது தான் அதுல இருக்கிற ரிஸ்க். ஓகேங்களா? பாரோவர் ஃபெயிலியர் வரலாமான்றது தான் அந்த கிரெடிட் ரிஸ்க். அத சொல்றாங்க. அந்த மாரி ஒண்ணு வரும்போது, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேஜ் சொல்றாங்க? ரெக்டிஃபிகேஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. இந்த ரெக்டிஃபிகேஷன் ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு இஎம்ஐ மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு ஃபைன் போடுவாங்க, பெனால்டி போடுவாங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க லேட்டா கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஏதாவது சார்ஜஸ் அது மாரி போடுவாங்க. போட்டு அத ரெக்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்றதுக்கு வழி பார்ப்பாங்க. அப்படி இல்ல, இது ஏதோ வேற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா ரீஸ்ட்ரக்சரிங். இப்ப என்னன்னா, ஒரு வேள அந்த அந்த கஸ்டமருக்கு வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ, இல்லன்னா வேற ஏதோ ஒரு விதத்தில அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வேலை திடீர்னு போயிருச்சு. அந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருவேள அந்த இஎம்ஐய குறைச்சு, அந்த வருஷத்த கூட்ட முடியும். ஓகேங்களா? இஎம்ஐய குறைச்சுட்டு, அந்த டெனர வந்து ஒருவேள நம்ம எதுவும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மாரி நம்ம செஞ்சு குடுக்க முடியும்னு சொன்னா, நம்ம அந்த மாரி ரீஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு பண்ணி குடுக்கலாம். ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அப்படி இல்ல, இது வந்து கைமீறி போயிடுச்சு. இது வந்து ஷுவர் ஷாட்டா நமக்கு வந்து வராது. நமக்கு வேற இந்த ரீஸ்ட்ரக்சரிங் செய்றதுக்கு எந்த எந்த விதமான வழியும் நமக்கு இல்ல. இவங்க வந்து வில்ஃபுல்லான டீஃபால்ட் பண்றாங்க. அவங்க கையில பைசா இருக்குது. அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து பணம் தர்றதுக்கு தயாரா இல்லாம இருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும்போது, நம்ம என்ன பண்ணணும், அந்த லோன வந்து ரெக்கவர் பண்றதுக்கான வழிய பார்க்கணும். ஓகேங்களா? ரெக்கவர் பண்றதுக்கான வழிய பார்க்கணும்னு சொல்றாங்க. அடுத்து இதில ரீஃபினான்ஸ் ஃப்ரம் நபார்ட் அண்ட் சிபின்னு சொல்லியிருக்காங்க. இது ரீஃபினான்ஸ்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம வந்து செக்டார்ஸ்க்கு இப்ப அக்ரி செக்டாருக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அது சம்மந்தமா எவ்வளோ லோன் குடுத்துருக்கோமோ, அத வந்து நம்ம நபார்டு கிட்ட இருந்து அந்த பணத்த நம்ம வந்து திரும்ப வாங்கிக்கலாம். அந்த பணத்த திரும்ப வாங்கிக்கலாம். வாங்கிட்டு திருப்பி அந்த பணத்த வச்சு நம்ம லோன் குடுக்க முடியும். அதேமாரி சிட்னின்றப்போ, நம்ம வந்து ஏதாவது சிறு தொழில் பண்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது லோன் குடுக்குறோம்னு சொன்னா, இவங்கள்ட்ட இருந்து நம்ம சிட்பிட்ட இருந்து நம்ம ரீஃபினான்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ, அது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பாரோவர்ஸ். ஓகேங்களா? இப்ப டைப்ஸ் ஆஃப் பாரோவர்ஸ் என்னென்ன மாதிரி இப்ப கிரெடிட் மேனேஜ்மென்ட் எடுத்ததுமே வழக்கமாவே ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, என்னென்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு அப்படின்றதுலருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர். இண்டிவிஜுவல் கஸ்டமர் வந்து நம்ம என்ன லா பேசிஸ்ல என்ன இதுல பண்றோம்னு சொன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 ஓகேங்களா? இதுபடி தான் அவங்கள கவர்ன் பண்றாங்க. நம்ம நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கூட ஒரு 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 பேங்க் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுதுன்னு சொன்னா, அத வந்து கவர்ன் பண்றது வந்து எந்த ஆக்ட் படின்னு சொன்னா, அந்த 1872 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி தான் கவர்ன் பண்றோம். சோல் புரொப்ரைட்டர் ஃபர்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோல் புரொப்ரைட்டர் ஃபர்மா இருக்கிறாங்க அப்படின்னாலும், என்ன அர்த்தம்? அ நான் 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 வந்து ஒரு கடை வச்சிருக்கேன். அது என் பேர்லயே தான் இருக்குது. ஒரு கடையா வச்சிருக்கேன். அத வந்து ஒரு கம்பெனியா எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொன்னா, நானும் அந்த கடையும் வேற வேற கிடையாது. எனக்கும் என்னோட பான் நம்பரும் கடைக்கு இருக்கிற பான் எல்லாமே வந்து ஒரே இதா தான் இருக்கும். வேற வேற கிடையாது. நானும் அந்த கடையும் வேற கிடையாது. ஸோ அப்படின்றப்போ, அங்கேயும் சோல் புரொப்ரைட்டர் ஃபார்மா இருந்துச்சுன்னு சொன்னாலும், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 கீழ தான் வரும். இதுவே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு வச்சுப்போம். ஹெச்யூஎஃப்ஆ இருக்குது அப்படின்னு சொன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இந்த கான்ட்ராக்ட் கீழ தான் இந்த ஆக்ட் கீழ தான் வரும். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரெடிஷனல் ஹிந்து லான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ட்ரெடிஷனல் ஹிந்து லான்னு சொல்றாங்க. இதுக்கு கீழ வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தா த ஹெட் ஆஃப் ஹெச்யூஎஃப் டேக்கிங் எ லோன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹெச்யூ ஓகேங்களா? கர்த்தான்றவங்க தான் அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்காண்டி இவங்க வந்து லோன் எடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் பிசினஸ் எதுவும் டெவலப் பண்றதுக்காக லோன் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ 1% கம்பெனி. 1% கம்பெனின்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைரக்டர் இருப்பாங்க. வழக்கமா பார்த்தீங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து 2 டைரக்டர் இருக்கணும். 2 டைரக்டர் இருக்கணும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா 2 டைரக்டர் இருக்கணும். சப்போஸ் சிலர்ட்ட வந்து 2 டைரக்டர் கிடையாது. நாங்க பெரிய லெவல்ல கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம். சின்ன கம்பெனி தான் அப்படின்றப்போ, நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு பதிலா இந்த மாரி ஒரு டைரக்டர வச்சு நம்ம கம்பெனியாவே கூட நம்மளால ஃபார்ம் பண்ணிக்க முடியும். கம்பெனியாவே கூட நம்மளால ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் 1% கம்பெனி சொல்றோம். இந்த கம்பெனி பார்த்தோம்னு சொன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழ வரும். ஓகேங்களா? கவர்ன் பண்றது. பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்துச்சு சொன்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அதுக்கு கீழ வருவாங்க. லிமிட்டெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இந்த லிமிட்டெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து என்னன்னா,
இப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஒரு பார்ட்னருக்கும் அன்லிமிட்டட் லயபிலிட்டி இருக்கும். அன்லிமிட்டட் லயபிலிட்டி இருக்கும். சப்போஸ் அந்த அந்த ஃபர்ம்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சு, ஏதாவது காசு பெரிய லெவல்ல கடன் வாங்கி நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களோட பெர்சனல் ப்ராப்பர்ட்டீஸையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, லயபிளா எடுத்துப்பாங்க. லயபிளா உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆனா இதுவே இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ன்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ப பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான லயபிலிட்டி தான் இருக்கும். அவங்க எவ்வளோ ரூவா உள்ள போட்டுருக்காங்களோ, எவ்வளோ ரூவா வந்து உள்ள போட்டுருக்காங்களோ, அந்த லெவல்ல தான் அவங்களோட லயபிலிட்டி இருக்குமே தவிர, அத தாண்டி அவங்களோட பெர்சனல் ப்ராப்பர்ட்டீஸ வந்து எதுவுமே கை வைக்க முடியாது. அதனால இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ன்றது வந்து 2008ல கொண்டு வராங்க. ஸோ இத வந்து இவங்க தான் கவர்ன் பண்றாங்க. ஓகேங்களா? லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ல இவங்க தான் கவர்ன் பண்றாங்க. இந்த ஆக்ட் தான் கவர்ன் பண்ணுது. அடுத்து பிரைவேட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழ வராங்க. அடுத்து ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன். ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம ஆர்பிஐ, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்கலாம் வந்து ஒரு லா படி உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒரு சட்டத்தோட படி உருவாக்கியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஐ வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1964 இதுபடி இதுக்கு கீழ இவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம போடுற கான்ட்ராக்ட் எல்லாமே இந்த ஆக்ட் படி தான் நம்ம செயல்படும். இந்த ஆக்ட் படி தான் கவர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 ஓகேங்களா? இதுக்கு கீழ கவர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் ஆர்இஐடிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஆர்இஐடிஸ்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரியல் எஸ்டேட்ஸ்லலாம் பெரிய அமௌண்ட் 100 க்ரோர்ஸ் அந்த மாரிலாம் இன்வெஸ்ட் பண்ற மாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அ இல்ல கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சின்ன லெவல்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸால வந்து அதுலலாம் முதலீடு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெரிய ஆட்கள் வந்து இந்த மாரி ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற ரியல் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ வந்து வாங்குறாங்க. பெரிய ஹவுசிங்ஸ் இருக்கும். அங்க அங்க வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பாங்க. நெறைய வாடகைக்கு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே எடுத்து அவங்க வந்து அத வாங்கி, அத வந்து சின்ன சின்ன யூனிட்டா கன்வெர்ட் பண்ணி எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் லெவல்ல எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் லெவல்ல எல்லாருக்கும் குடுப்பாங்க. இது ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ள நெறைய இருக்குது. நான் ஒரு ஓவராலா லைட்டா சொல்றேன். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்த அந்த மாரி குடுத்து பணம் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க ரென்ட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அங்க இந்த இந்த ரியல் எஸ்டேட்ஸ்லேருந்து அவங்களுக்கு ரென்ட் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த ரென்ட் எல்லாத்தையுமே வந்து யாரெல்லாம் அந்த யூனிட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு குடுப்பாங்க. இது செபி மூலியமா தான் பண்றாங்க. ஓகேங்களா? செபி கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, செபி மூலியமா எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமா கூட சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள ஏன் இது பண்றாங்கன்னு சொன்னா, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882வும் செபியோடைய ரெகுலேஷன்ஸ்க்கு கீழயும் இவங்க வராங்க. ஓகேங்களா? செபி ரெகுலேஷன்ஸ் கீழயும் இவங்க வராங்க. அடுத்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ பொறுத்தவரைக்கும், சொசைட்டீஸ் ஆக்ட் 1992 அப்புறமா மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ்ஸ் ஆக்ட் 2002 இவங்களுக்கு கீழ வருவாங்க. அத தாண்டி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழ வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் இருக்குது. அப்புறமா நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் இருக்குது. கேஷா குடுப்பாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, கேரண்டீஸா குடுக்குறாங்க பேங்க்லேருந்து. ஃபண்ட் பேஸ்ட்னா என்ன குடுக்குறோம்? டெர்ம் லோன் குடுக்குறோம். கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட் இதெல்லாமே பார்த்தோம்னு சொன்னா, ஃபண்ட் பேஸ்ட்ல குடுக்குறோம். இதுவே நான் ஃபண்ட் பேஸ்டா இருந்துச்சு சொன்னா, நம்ம பேங்க் கேரண்டி, அதுக்கப்புறமா லெட்டர் ஆஃப் கிரெடிட் இந்த மாரிலாம் இஷ்யூ பண்றோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னு சொன்னா, நான் ஃபண்ட் பேஸ்ல வரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. அதுக்கப்புறமா இந்த டார்கெட்ஸ் ஒண்ணு லைட்டா பார்த்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். என்னன்னா, இப்போ வந்து இந்த டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ், அப்புறம் ஃபாரின் பேங்க்ஸ் இவங்கலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 20 பிரான்ச்சஸ் அண்ட் அபோவ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பிரையாரிட்டி செக்டாருக்கு வந்து எவ்வளோ குடுக்கணுமா? 40% குடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 40% குடுக்கணும். பிரையாரிட்டி செக்டாருக்கு அவங்க வந்து 40% லெண்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 18% குடுத்துருக்கணும். மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து 7.5% குடுக்கணும். வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அவங்க 12% குடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே ஃபாரின் பேங்க்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 20 பிரான்ச்சஸ் கீழ தான் இருக்காங்கன்னு சொன்னா, இவங்க வந்து 40% குடுத்தா போதும். ஓகேங்களா? 40% குடுத்தா போதும். அதிலேயுமே பார்த்தீங்கன்னா, 32% வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட்க்கு குடுத்தா போதும். எக்ஸ்போர்ட் கிரெடிட்க்கு ஒரு 32 குடுத்தா போதும். 32% குடுத்தா போதும். மற்றது எதுவுமே வந்து குடுக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து குடுக்கல. ஓகேங்களா? எந்த மேண்டேட்டும் சொல்லல. இதுவே ரீஜனல் ரூரல் பேங்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 75% வந்து 75% வந்து அவங்களுக்கு பிரையாரிட்டி செக்டாருக்கு வந்து லோன் குடுக்கணும். 18% அக்ரிகல்ச்சர் குடுக்கணும். 7.5% மைக்ரோ என்டர்பிரைஸ், வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அவங்க 15% குடுக்கணும்னு சொல்றாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா இருந்தாலும் 75% அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு 18% தரணும். மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து 7.5% வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இவங்க வந்து 12% குடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே என்னது அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதுல ஒரு பெர்சன்டேஜ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து எதுன்னு சொன்னா, அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎன்பிசின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் ஏஎன்பிசி ஓகேங்களா? கிரெடிட் பேங்க்ஸ் குடுக்குறதுல இதுக்குள்ள கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு. அது நமக்கு டீட்டெயில்டா வேண்டாம். நம்ம இப்போதைக்கு பொதுவா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ல பேங்க் குடுக்குற லோன்ஸ்ல வந்து 70% 40% இது குடுக்கணும்ன்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றாங்க. கிரெடிட் ஈக்குவலன்ட் இந்த ஏஎன்பிசி படி நீங்க குடுக்கலன்னு சொன்னா,
கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்னு சொல்றாங்க. அதுக்கு ஈக்குவலா குடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க கேரண்டி, கிரெடிட் கேரண்டிலாம் நம்ம குடுக்குறோம் இல்லைங்களா? அந்த கேரண்டி குடுக்குறது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா, எதுவுமே வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. நம்ம லோன் குடுக்குறப்ப அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும். ஆனா, இப்ப இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்னு குடுக்குறோம், பேங்க் கேரண்டின்னு குடுக்குறப்பலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது பெருசா. ஸோ, அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ, அத வச்சுக்கிட்டு குடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ, அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிரெடிட் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த 2 டெர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ, இதுலருந்து ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2020ல வந்து ஒண்ணு இருந்திருக்குது. 2020ல என்ன இருந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த 1 குரோர் ஓகேங்களா? மைக்ரோ என்டர்பிரைஸா இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 1 குரோரா இருக்கணும். ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருந்தா 10 குரோர், மீடியம்னா 50 குரோர். இப்ப இத விட்டுருங்க. நீங்க இது ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இது வந்து 2020 படி ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ இந்த ரிவைஸ்டா இந்த 2025, 26ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மைக்ரோ என்டர்பிரைசஸா இருந்தா 2.5 குரோர்ஸ், ஸ்மாலா இருந்துச்சுன்னு சொன்னா 25 குரோர்ஸ், மீடியம் என்டர்பிரைஸா இருந்தாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 125 ஓகேங்களா? இது எல்லாமே 2.5, 25, 125 இத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 2.5, 25, 125 ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களோட டர்ன் ஓவர் வந்து எவ்வளோக்குள்ள இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, மைக்ரோ என்டர்பிரைசஸா இருந்தா 10, ஸ்மாலா இருந்துச்சுன்னா 100, மீடியமா இருந்துச்சுன்னா 500 குரோர்ஸ் ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா? அடுத்து ஸ்டாண்டர்ட் அசெட், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ட பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் அசெட் ரெகுலரா இருக்குதுன்னு சொன்னா நில்லு. ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டா இருந்ததுன்னா ஒரு நாள்ல இருந்து 90 டேஸ் டிலே அத சொல்றாங்க. அதுல என்னன்னா, இப்ப எஸ்எம்ஏயா இருந்துச்சுன்னு சொன்னா 1லருந்து 30 டேஸ். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டா பார்த்துக்கலாம். எஸ்எம்ஏ 1ஆ இருந்துச்சுன்னு சொன்னா 31 டேஸ்லேருந்து 60 டேஸ் பேமெண்ட் வரல. எஸ்எம்ஏ 2ஆ இருந்துச்சுன்னு சொன்னா 61 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் பேமெண்ட் வரல. அப்ப 90 டேஸ தாண்டிடுச்சுன்னு சொன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு வந்துரும். ஓகேங்களா? 90 டேஸ் தாண்டிடுச்சுன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்துரும். இந்த 90த் டே வருது பார்த்தீங்களா? அந்த 90த் டேக்கு அப்புறம் 1 இயர் எடுக்குறாங்க. 1 இயர் வந்து எதுல வைக்கிறாங்கன்னு சொன்னா, சப்ஸ்டாண்டர்டா வைக்கிறாங்க. ஓகேங்களா? 90த் டே முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ல வைக்கிறாங்க. சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ல மட்டுமே 1 இயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டவுட்ஃபுல் 1க்கு கொண்டு வராங்க. டவுட்ஃபுல் 1ல கொண்டு வந்து ஒரு 1 இயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா டவுட்ஃபுல் 2ல வந்து ஒரு 2 இயர்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? டவுட்ஃபுல் 2ல 2 இயர்ஸ் வைக்கிறாங்க. டவுட்ஃபுல் 3ல வந்து ஒரு 1 இயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? 1 இயர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ஒரு லாஸ் அசெட்டா மாறிருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது வந்து ஒரு லாஸ் அசெட்டா மாறிருது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 18 ஓகேங்களா? யூனிட் 18 அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? சாரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ண போறோம் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னதுன்னு சொல்றாங்கன்னா, பர்ப்பஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை பேங்கர்ஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பொதுவா பார்த்தோம்னு சொன்னா, நெறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. இன்வெஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாருன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ஷேர்ல எனக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அந்த மாரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்குதான்றதுக்காண்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்துவாங்க. டாக்ஸ் அத்தாரிட்டீஸா இருக்காங்கன்னு சொன்னா, இந்த டர்ன் ஓவர்லாம் எப்படி? டர்ன் ஓவர்லேருந்து நமக்கு கரெக்ட்டான அளவுக்கு டாக்ஸ் வந்திருக்கான்றத பார்க்கறதுக்கு டாக்ஸ் அத்தாரிட்டீஸ் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப இதெல்லாம் வேற வேற ஆட்கள் வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு பேங்கர் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாரு அப்படின்றது தான் இங்க இவங்க பேச வராங்க. ஓகேங்களா? ஒரு பேங்கர் வந்து என்னென்ன மாரி விஷயத்துக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அசஸ்மென்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க லோனுக்குன்னு வரும்போது அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்ப்போம். அப்போ அசஸ்மென்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். அந்த பிசினஸ் குரோத், அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அதோட ஃபினான்ஷியல் ஹெல்த் இதெல்லாம் தான் நம்ம முதல்ல மெயினா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அத எப்படியெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். அவங்க பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே வாங்குவாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாரி விஷயங்கள வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு எப்படி பார்ப்பாங்க? ரெவென்யூ வந்து ஆனுவலா ஒரு 15% வந்துட்டு இருக்குது. ஒரு 15% குரோ ஆகுது. ஓகேங்களா? 15% அவங்க ரெவென்யூ வந்து வருஷம் வருஷம் கூடிட்டே இருக்குது. ஓகே நல்லா இருக்குது. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேங்களா? முதல்ல வந்து ஒரு 8% மார்ஜின் கிடைச்சிருக்குது. ஒரு பொருள விக்கிறப்போ அவங்களுக்கு 8%. அடுத்து பார்த்தீங்கன்னா 10% மார்ஜின். ஸோ இது ஓகே. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விட்டி ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பங்கு கடன் இருக்குது. 1 பங்கு ஷேர் இருக்குது. ஓகேங்களா? 2 பங்கு கடனா வாங்கியிருக்காங்க. டைரக்ட்டா மக்கள்ட்ட 2 பங்கு கடன் வாங்கியிருக்காங்க.
1 பங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஷேரா இருக்குது. அப்போ இங்க அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 பங்கு இருந்தது 1 பங்கா குறைச்சுட்டாங்க. 1 பங்கு குறைச்சுட்டாங்க. அப்போ 1 பங்கு கடன், 1 பங்கும் ஈக்விட்டி ஷேர்ஸா இருக்குது. ஸோ இப்ப இதெல்லாம் பார்க்குறப்போ, இந்த ஃபினான்ஷியல் கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டடி பண்ணி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அந்த அசஸ்மென்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் தான் ஒரு பேங்கர் பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பார்க்குறாங்க அவங்க? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லோன் குடுக்க போறோம். அப்ப இந்த கம்பெனியோட ப்ரொஜெக்ஷன நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரொஜெக்ஷன்ல நம்ம என்ன போறோம், ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம். இவங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்? அப்படின்றது வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. குரோத் பொட்டன்ஷியல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. இப்ப எப்படி சொல்றாங்க? உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கம்பெனியோடைய ரெவென்யூ வந்து 20% வச்சு ஒரு ஒரு வருஷம் வளர்ந்துட்டே வருது. ஓகேங்களா? லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்குறப்போ, ஒரு 20% வச்சு வளர்ந்துட்டே வருதுன்னு சொன்னா, ஸோ இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஒரு 20% அவங்க வளரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி முடிவு பண்ணி ஒரு பேங்கர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ பயன்படுத்தி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ன்றத ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டேஞ்சர் சிக்னல்ஸ புரிஞ்சுக்குவாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ பயன்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏர்லியாவே நம்மளால பிரச்சனை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம வந்து சீக்கிரமா வெளிய வந்துக்கலாம். ஏதாவது இல்லன்னா ரெசல்யூஷன் ஏதாவது பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, இப்போ ஒரு பேங்க் வந்து பார்க்குறாங்க, ஒரு கம்பெனியோட இன்வென்டரி வந்து நெறைய ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஒரு கம்பெனியோட இன்வென்டரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்வென்டரி ஹோல்ட் ஆயிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து பெரிய லெவல்ல நடக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? சேல்ஸ் வந்து பெரிய லெவல்ல நடக்கல. அப்படியே இருக்குது. அப்படியே தங்கி போய் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ப சேல்ஸ் இல்ல. அப்போ ரிசீவபிள்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியா வரமாட்டேங்குது. அப்போ கிரெடிட் மேனேஜ்மென்ட் இவங்களும் சரியா பண்ணாம இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சர் சிக்னலா ஒரு பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த மாரி ஒரு டேஞ்சர் சிக்னல் வரும்போது, அவங்கள்ட்ட பேசி இத வந்து சரி பண்ணிக்கிட்டு, நம்ம ஃபர்தரா அந்த லோன ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து திருப்பி ரீபேமெண்ட் ஏதாவது கேட்டு இத சீக்கிரமா முடிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு வழிகள நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டேஞ்சர் சிக்னல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அதுக்கடுத்து அசஸ்மென்ட் ஆஃப் கிரெடிட் ரெக்யர்மென்ட்ஸ். ஓகேங்களா? இத தாண்டி இவங்களுக்கு கடன் நம்ம குடுக்க போறோம். அப்ப கடன் குடுக்க போறோம்ன்னு சொன்னா, இவங்க வந்து கேட்கிற அமௌண்ட்ட நம்மட்ட தூக்கி கையில குடுத்துற முடியாது. அவங்க கையில இவங்க எனக்கு 50,00,000 குடுங்கன்னு சொன்னா, நம்ம 50,00,000 குடுத்துற முடியாது இல்லைங்களா? ஸோ அப்ப எவ்வளவு இவங்களுக்கு ப்ராப்பரா தேவைப்படுது. இப்போ வொர்க்கிங் கேப்பிட்டல்ன்னு சொல்லி கேட்க வராங்கன்னு சொன்னா, அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஃபினான்ஸ் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதே மாரி டெர்ம் லோன்னு கேட்க வராங்கன்னு சொன்னா, அத கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்க முடியும். ஸோ அப்போ அத குடுக்குறப்பவும் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்திக்கிட்டு, இவங்களுக்கு வந்து நம்ம ஓவர் ஃபினான்ஸ் பண்ணிறக்கூடாது. அண்டர் ஃபினான்ஸும் பண்ணிறக்கூடாது. ஓவர் ஃபினான்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, அவங்க வேற ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த பணத்த. இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு தேவையில்லாம போகும். இதுவே அண்டர் ஃபினான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரியா அந்த ப்ராஜெக்ட் அவங்க வந்து செஞ்சு முடிக்க மாட்டாங்க. ப்ராஜெக்ட் நல்லா செஞ்சா தான் அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் வரும். நமக்கு ரீபேமெண்ட் வரும். ஸோ ரீபேமெண்ட் வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ கிரெடிட் குடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? யூஸ் பண்றோம். அடுத்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோ எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. டு அசர்டைன் தட் த பேங்க்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபண்ட்ஸ் ஹேவ் பீன் யூஸ்ட் ஃபார் த இன்டெண்டட் பர்ப்பஸ். ஓகேங்களா? என்ன பர்ப்பஸ்க்காக குடுத்தோமோ, அந்த பர்ப்பஸ்க்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. வேற எங்கேயுமே டைவர்ட் பண்ணி விடல. இந்த ஃபண்ட்ஸ வந்து வேற எங்கேயுமே டைவர்ட் பண்ணி விடல அப்படின்றத இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ளோ மூலியமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் நம்ம குடுத்துருக்கோம்னு சொன்னா, அத வந்து ஷார்ட் டெர்ம்க்காக தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கணும். ஓகேங்களா? இத விட்டுட்டு அவங்க வந்து வேற ஏதாவது அத வச்சு ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. ஏதாவது லாங் டெர்ம் யூஸுக்குன்னு சொல்லி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி வந்து அவங்க செய்யக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து கிராஸ் செக்கிங். ஓகேங்களா? கிராஸ் செக்கிங் பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, இவங்க வந்து இங்க குடுத்துருக்கிறதுக்கும் அ ஆடிட்டர் குடுக்குறதுக்கும் சரியா இருக்கான்றத பார்க்குறாங்க. எப்படின்னா, டு வெரிஃபை த அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா சப்மிட்டட் பை த பாரோவர். The statement of stock inventory and book debts receivable which are submitted periodically by the borrower for calculating drawing power in a cash credit account are cross-checked with the figures shown in the audited balance sheet. ஓகேங்களா? ஆடிட் பண்ணி அவங்க ஒரு பேலன்ஸ் ஷீட் குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதுவும் இவங்க நம்மள்ட்ட குடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதுவும் எல்லாமே கரெக்ட்டா ஒத்து வருதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். நம்ம ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம குடுக்குற லோன் ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் குடுக்குறது வந்து ஷார்ட் டெர்ம்க்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்களா? வேற எங்கேயும் மாத்தி விடுறாங்களா? அப்படின்ற விஷயங்கள ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு ஒரு சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்றது வந்து எப்படி மேல் நோக்கி போயிட்டு இருக்குதா? இல்ல கீழ் நோக்கி போகுதா? அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா,
வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட், பெர்சன்டேஜ் சேஞ்ச். இந்த வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த சேல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? சேல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெர்டிகலா அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? 2 வருஷத்தோட இந்த கீ ஃபினான்ஷியல் டெர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே அவங்க வெர்டிகலா அரேஞ்ச் அதே மாரி பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசெட்ஸ், லையபிலிட்டிஸ், ஈக்விட்டி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா 2யுமே பார்த்தீங்கன்னா, வெர்டிகலா 2 விஷயத்த 2 இயருக்கும் அசைன் பண்றாங்களாம். 1 வருஷம் 1 வருஷம், ஒரு எக்ஸ் இயர், அதுக்கப்புறமா ஒரு ஒய் இயர். இத எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஒண்ணொண்ணா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, இதுக்கும் உள்ள பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஓகேங்களா? பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஓகேங்களா? பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்குதா? இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்குதா? ஓகேங்களா? இன்கிரீஸ் ஆயிருக்குதுன்னு சொன்னா நல்லா போகுதுன்னு அர்த்தம். ட்ரெண்ட் நல்லா அப்வர்ட்ல போகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம ட்ரெண்ட் வந்து கீழ் நோக்கி போகுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க 1. அதுக்கடுத்து ரேஷியோ அனாலிசிஸ் ஓகேங்களா? ரேஷியோ அனாலிசிஸ் தான் நெறைய இடத்துல முக்கியமா பேங்கர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன பண்றோம் அப்டி சொன்னா, எக்ஸ்பிரஸஸ் த மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஃபிகர்ஸ் ஓகேங்களா? 2 ஃபிகர்ஸோட மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ ஒரு கம்பெனியுடைய சால்வென்சி எப்படி இருக்குது? இவங்க வந்து ஷார்ட் டெர்ம்ல ஒரு 1 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு எதுவும் ஒரு கடன் தொல்ல, அந்த மாரி பிரச்சனை வருமா? அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா, கரண்ட் ரேஷியோ அப்படின்னு வச்சிருக்காங்க. இத வச்சு அவங்களோட கடன் தொல்ல 1 வருஷத்துக்குள்ள எதுவும் வருமான்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்கன்னு பாருங்களேன். கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டீஸ் ஓகேங்களா? கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டீஸ். இப்போ கரண்ட் அசெட் இப்போ என்கிட்ட வந்து அசெட் நெறைய இருக்குது ஓகேங்களா? அசெட் வந்து என்ட்ட நெறைய இருக்குது. அப்போ லயபிலிட்டீஸ் வந்து கீழ இருக்கிற லயபிலிட்டீஸ் வந்து கம்மியா தான் இருக்குது ஓகேங்களா? லயபிலிட்டீஸ் வந்து அசெட்டோட லயபிலிட்டீஸ் கம்மியா தான் இருக்குது அப்படின்றப்போ, இங்க நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து எப்படி கிடைக்கும்? 1க்கு மேல கிடைக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 1க்கு மேல அதாவது நியூமரேட்டர் வந்து பெருசா இருக்குது. டினாமினேட்டர் எல் வந்து சின்னதா இருக்கு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நியூமரேட்டர் வந்து பெருசா இருக்குது. நியூமரேட்டர் பெருசா இருக்குது. டினாமினேட்டர் வந்து சின்னதா இருக்கு. அப்படி தானே இருக்கணும். இப்ப லயபிலிட்டி வந்து நமக்கு கம்மியா இருக்கணும். அசெட் வந்து நல்லா நெறைய இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஷார்ட் டெர்ம்ல அவங்களுக்கு வர லிக்விடிட்டி பிரச்சனைய அவங்க வந்து சமாளிச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து சால்வென்ட்டா இருப்பாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஷார்ட் டெர்ம்ல அவங்க வந்து சால்வென்ட்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது பெஞ்ச்மார்க் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, 1.33:1 இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோ வந்து 1.33:1 வந்து இந்த ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அது வந்து ஒரு நல்ல ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ரேஷியோஸ் வச்சிருப்பாங்க. கரண்ட் ரேஷியோன்னு வச்சிருப்பாங்க. குயிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னு நெறைய ரேஷியோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி ரேஷியோஸ பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 19 ஓகேங்களா? கேப்பிட்டல் ஃபினான்ஸ் ஓகேங்களா? வொர்க்கிங் கேப்பிட்டல் ஃபினான்ஸ் ஓகேங்களா? இந்த வொர்க்கிங் கேப்பிட்டல் ஃபினான்ஸ்ல என்னன்னு சொன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் ஃபினான்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மணி வந்து பிளாக் ஆகுது. ஓகேங்களா? எங்க பிளாக் ஆகுது? கரண்ட் அசெட்ஸ்ல பிளாக் ஆகுதாம். ஓகேங்களா? அததான் வந்து அப்போ வொர்க்கிங் வொர்க்கிங் மணி வந்து இந்த கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லி பிளாக் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது கரண்ட் அசெட்ன்னு எங்க எங்க பிளாக் ஆகும்? கரண்ட் அசெட்ன்னு எங்க பிளாக் ஆகுதுன்னா, இந்த ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. ஓகேங்களா? ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. அது இங்க கிளியரா குடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ இந்த ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. ரா மெட்டீரியல் வாங்கி அடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த ரா மெட்டீரியல் வச்சு ஒரு கூட்ஸ வந்து சரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப இங்க என்ன ஒரு ப்ராசஸிங்ல நடந்துட்டு இருக்குது. இப்ப இங்க வந்து நம்ம என்ன போட்டுருக்கோம்? பணத்த முடக்கி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, பணம் நம்மளோட பணம் இங்க ரா மெட்டீரியலா மாறி நிக்கிது. ஓகேங்களா? அந்த பணத்த வந்து நம்ம திருப்பி ஸ்டாக் இன் ப்ராசஸ் அடுத்து அந்த பணம் வந்து ப்ராசஸ்ல நிக்குது. ரா மெட்டீரியல் வந்து ப்ராசஸ்ல நிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபினிஷ்டு கூட்ஸா வருது. இப்பவும் பணம் நம்ம கைக்கு வரல. பணம் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் கிடக்குது. சரி ஃபினிஷ்டு கூட்ஸா வந்துட்டோம். அத நம்ம சேல் பண்ணிட்டா பணம் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சேல்ஸ்ல எல்லாருமே கிரெடிட்ல தான் வாங்குவாங்க மேக்ஸிமம். அப்ப சேல்ஸ்ல கிரெடிட்ல வாங்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு நம்ம கடன் தான் குடுத்தாகணும். ஓகேங்களா? கடன் தான் நம்ம குடுத்தாகணும். அப்ப கடன் குடுத்தாகுறப்போ அப்பவும் நமக்கு பணம் வராது. அதுக்கப்புறம் ஒரு 30 நாள், 40 நாள் கழிச்சு தான் அந்த கடன் வாங்குனவங்க நம்மள்ட்ட அந்த பணத்த திரும்ப குடுப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரா மெட்டீரியல் திரும்ப வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, வொர்க்கிங் கேப்பிட்டல பொறுத்தவரைக்கும், நம்மளோட பணம் இந்த இடத்துல நிக்கும் பார்த்தீங்களா, ஒண்ணு ரா மெட்டீரியலா நிக்கும், இல்லன்னா ஸ்டாக் இன் ப்ராசஸா நிக்கும், ஃபினிஷ்டு கூட்ஸா நிக்கும், புக் டெப்ட்ஸா நிக்கிது பார்த்தீங்களா, இப்படி இந்த நிக்கிற நேரத்துக்குள்ள, இப்படி நம்ம பணம் வந்து இந்த கரண்ட் அசெட்டுக்குள்ள முடங்கி போய் நிக்கிது பார்த்தீங்களா, அப்ப அந்த நேரத்துல நமக்கு வந்து பணத் தேவை எதுவும் வருது பார்த்தீங்களா, அத வந்து குடுக்குறது தான் இந்த வொர்க்கிங் கேப்பிட்டல் ஃபினான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம நம்ம பணத்த வந்து இதுக்குள்ள முடக்கி போட்டோம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு வர்ற தேவைகள வந்து சரி பண்ணி குடுக்குறது தான் இந்த வொர்க்கிங் கேப்பிட்டல் ஃபினான்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த சைக்கிள தான் வொர்க்கிங் கேப்பிட்டல் சைக்கிள்ன்னு சொல்றாங்க. இதுல பணத் தேவைய சரி பண்ணி குடுக்குறது தான் வொர்க்கிங் கேப்பிட்டல் ஃபினான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இதுல வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து லோன் கேட்கறாங்க. வொர்க்கிங் கேப்பிட்டலுக்குன்னு லோன் கேட்க வராங்கன்னு சொன்னா, நம்ம பாட்டுக்கு டபக்குன்னு எடுத்து குடுக்க முடியாது இல்லைங்களா? அப்ப அதுல வந்து சில விஷயம் சொல்றாங்க. ஒரு 2 விஷயம் சொல்றாங்க. கேஷ் பட்ஜெட் மெத்தட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கேஷ் பட்ஜெட் மெத்தட்ன்றத ஒண்ண பயன்படுத்தி, நம்ம வந்து எவ்வளோ லோன் குடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஷ் பட்ஜெட் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரேடிங் அண்ட் கவுண்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து ரூ. 30,000 இருக்குது. அவங்க வந்து
கேஷ் இன்ஃப்ளோ அவங்களுக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ வருது? சேல்ஸ்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா வருது. டெப்டார்ஸ் கிட்டேருந்து வந்து ஒரு 1,50,000 லட்ச ரூபா வருது. இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 5,000 ரூபா வருது. ஸோ டோட்டலா எஸ்டிமேட்டட் கேஷ் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, அவருக்கு 3,85,000 வரும். இதே டோட்டல் எஸ்டிமேட்டட் கேஷ் அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஒரு 3,60,000 கேஷ் அவுட்ஃப்ளோ வருது. உள்ள வர்ற பணம் வந்து பார்த்தீங்கன்னா, 3,55,000 வருது. வெளிய போற பணம் பார்த்தீங்கன்னா, 3,60,000 வருது. ஸோ அப்போ அவர் ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து பணம் குறையும். ஸோ இந்த மாரி வரும்போது, அவங்க வந்து இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? உள்ள வர கேஷ் இன்ஃப்ளோக்கும், கேஷ் அவுட்ஃப்ளோக்கும் வர பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி விஷயத்துக்காக அவங்க லோன் குடுப்பாங்க. ஸோ இத வச்சு ஒரு அசஸ்மென்ட் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேஷ் பட்ஜெட் மெத்தட்ல சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர் மெத்தட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர் மெத்தட்ன்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னு சொன்னா, நாயக் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. இந்த ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர் மெத்தட்ன்றது நாயக் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி சொல்றாங்க. இதுல வந்து அவங்க ஒரு மெயினான ஒரு அசம்ப்ஷன் ஒண்ணு எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு மெயினான ஒரு அசம்ப்ஷன் எடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா, என்டர்பிரைஸ் ஜெனரலி அஸ்யூம் டூ நீட் 25% ஆஃப் இட்ஸ் ப்ரொஜெக்டட் ஆனுவல் டர்ன்ஓவர். ஓகேங்களா? அதாவது 25% ஒரு 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 கம்பெனியும் அவங்களோட டர்ன்ஓவர்ல 25% தான் அவங்களுக்கு வந்து கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டலா தேவைப்படும்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த அசம்ப்ஷன் படி தான் இந்த ப்ரொஜெக்டட் டர்ன்ஓவர் மெத்தட் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நாயக் கமிட்டி படி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆல்ஃபா என்டர்பிரைஸ்ன்னு இருக்குதுன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 100 லேக்ஸ் ஓகேங்களா? 100 லேக்ஸ் வந்து ஆனுவல் டர்ன்ஓவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்ப இவங்க இந்த நாயக் கமிட்டி படி அவங்க என்ன வரும்? 25% போட்டோம்னு சொன்னா, 25 லேக்ஸ் வந்து அவங்களோட கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் வரணும். அப்போ அதுல 5% வந்து நம்ம அந்த ஆல்ஃபா என்டர்பிரைஸ் குடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 5% வந்து ஆல்ஃபா என்டர்பிரைஸ் குடுக்கணும். ஸோ அந்த 100 லேக்ஸ்ல 5 லேக்ஸ் வந்து இவங்க குடுக்கணும். ஓகேங்களா? திருப்பி பேலன்ஸ் எலிஜிபிள் பேங்க் ஃபினான்ஸ் வந்து 20% ஓகேங்களா? பேங்க் வந்து 20% குடுக்கும். ஸோ 20 லேக்ஸ் வந்து பேங்க் குடுக்கும். 5 லேக்ஸ் வந்து அந்த கஸ்டமர் வந்து போடணும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. ஓகேங்களா? ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆம், அ கேஷ் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம ஒர்க்கிங் சைக்கிள் பார்க்குறப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் பார்க்குறப்போ பார்த்தோம் இல்லைங்களா? கேஷ் டெப்ட்ஸ் கடைசியில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் நம்மள்ட்ட கடனுக்கு பொருள வாங்கிருவாங்க. அப்போ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட கடனாவே நின்னுட்டு இருக்கும். நமக்கு பணம் கையில வராது. அப்போ அது ரிசீவ் பண்றதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம பில்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? சாரி. நம்ம வந்து பில்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அந்த டிஸ்கவுண்ட் பண்றது தான் இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ல பேசுறாங்க. இத எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. டைரக்ட்டா எங்கேயும் அலைஞ்சுகிட்டு திரியாம, ஒரு 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 டைரக்ட்டா வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமாவே அத செஞ்சு முடிக்கிறது இதுதான் ப்ராசஸ தான் இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ல சொல்றாங்க. இத யார் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐ தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டிசம்பர் 3, 2014ல வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இத வந்து எதுக்கு கீழ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மென்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? பேமெண்ட் செட்டில்மென்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கீழ வந்து இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன ப்ரொசீஜர்? எப்படி இது வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்கன்றது இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸ்கிரீன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான். இப்போ என்ன பண்றாரு பாருங்க. இப்போ ஒரு எம்எஸ்எம்இ செல்லர் வந்து என்ன பண்றாரு, அவரோட இன்வாய்ஸ வந்து அப்லோட் பண்றாரு. இன்வாய்ஸ அப்லோட் பண்றாரு. அகைன்ஸ்ட் அ கார்ப்பரேட் பையர். ஓகேங்களா? ஒரு கார்ப்பரேட் பையர் கிட்ட ஒரு எம்எஸ்எம்இ செல்லர் வந்து ஏதோ ஒரு பொருள வித்திருக்காரு. ஒரு டிவியோ ஏதோ வச்சுப்போம். ஓகேங்களா? டிவியோ, ஃப்ரிட்ஜ்ன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேருக்கு டிவியோ, ஃப்ரிட்ஜ்ன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து அத செல் பண்ணிட்டாங்க. கார்ப்பரேட் பையர் கிட்ட அத செல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கார்ப்பரேட் பையர் என்ன சொல்றாரு, ஒரு 30 நாள், 40 நாள் கழிச்சு நான் அந்த பணத்த தரேன்னு சொல்றாரு. இந்த கார்ப்பரேட் பையர் சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த எம்எஸ்எம்இ செல்லர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாட்ஃபார்ம்ல இத அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதும், இந்த கார்ப்பரேட் பையர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கார்ப்பரேட் பையர் இத அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகே நான் இந்த உண்மதான். நான் இந்த பணத்த குடுக்கணும். நான் குடுத்துர்றேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஃபினான்சியர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, பேங்க், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து பிட் பண்ணுவாங்க. நாங்க வந்து இத டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம். நாங்க வந்து உங்களோட இன்வாய்ஸ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம்னு சொல்லிட்டு, இந்த பிளாட்ஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிட் பண்ணுவாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணும், இந்த எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, யார் ஜாஸ்தியா பிட் பண்றாங்க, யார் வந்து நல்ல ரேட் உங்களுக்கு குடுக்குறாங்க, பெஸ்ட் பிட் எது இருக்குதோ, அத பார்த்து இவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த ஃபினான்சியர்ஸ் இந்த பேங்க் வந்து அந்த எம்எஸ்எம்இக்கு பணம் குடுத்துருவாங்க. எம்எஸ்எம்இ காரங்களுக்கு வந்து அவங்க பணத்த குடுத்துருவாங்க. டியூ டேட் வரும்போது இந்த கார்ப்பரேட் பையர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து பணத்த வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? இதான் ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இதான் ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். அடுத்து யூனிட் 20 டெர்ம் லோன்ஸ். ஓகேங்களா? டெர்ம் லோன்.
டெர்ம் லோன் வந்து எதுக்காக குடுக்குறாங்க? பேங்க்ஸ் வந்து எதுக்காக நம்ம நார்மலா நம்ம டெர்ம் லோன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக குடுக்குறோம். ஓகேங்களா? பிக்ஸட் அசெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக நம்ம வந்து டெர்ம் லோன் குடுக்குறோம். லேண்டு, பில்டிங்கு, ஃபேக்டரி, ஆஃபீஸு, பிளான்ட் அண்ட் மெஷினரி, லார்ஜ் எக்யூப்மென்ட்ஸு, செட்டிங் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்றதுக்கு, புரொடக்ஷன் லைனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெர்ம் லோன்ஸ் வந்து குடுக்குறோம். இப்ப இதுவே ஒர்க்கிங் கேப்பிட்டல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டே டு டே ஆப்பரேஷன்ஸ்க்காக குடுக்குறோம். ஓகேங்களா? ஒர்க்கிங் கேப்பிட்டல் வந்து டே டு டே ஆப்பரேஷன்ஸ்க்காக குடுக்குறோம். டெர்ம் லோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிக்ஸட் அசெட்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்காக நம்ம வந்து புரொவைட் பண்றோம். இதுல வந்து ஒரு ஒரு எக்ஸம்ப்ஷன் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸம்ப்ஷன் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வந்து ஒர்க்கிங் கேப்பிட்டல் டெர்ம் லோனா குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒர்க்கிங் கேப்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கேப்பிட்டல் வந்து ஷார்ட் டெர்ம்ல தான் இருக்கும். 1 இயர் அந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டெர்ம் லோனா குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப வந்து இவங்க வந்து டர்ன் ஓவரா டெர்ம் லோனா குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி உடைய டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இஃப் த பிசினஸ் கேனாட் கான்ட்ரிபியூட் ஹிஸ் ரிக்வயர்ட் ஷேர் ஆஃப் நெட் ஒர்க்கிங் கேப்பிட்டல், அந்த பிசினஸால நெட் ஒர்க்கிங் கேப்பிட்டல் வந்து குடுக்க முடியல. ஓகேங்களா? லாங் டெர்ம் சோர்சஸ்ல இருந்தோ ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து அதால குடுக்க முடியல. அப்போ ஒரு லிக்விடிட்டி கிரன்ச் வருது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒர்க்கிங் கேப்பிட்டல் டெர்ம் லோனா குடுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒர்க்கிங் கேப்பிட்டல் டெர்ம் லோன் குடுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டீஸ்ன்னு சொல்றாங்க. டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமென்ட் சொல்றாங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமென்ட் சொல்றாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஃபிக்ஸட் அசெட் வாங்குறாங்க. ஓகேங்களா? கிரெடிட்ல வாங்குறாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸட் அசெட் வந்து ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஒரு எக்ஸ்ன்னு இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ஒய்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒய்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னா, அந்த ஒய் கிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட்ட வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 30 நாள் கழிச்சு நான் குடுத்துறேன்னு சொல்றாங்க. எக்ஸ்ன்றவங்க வந்து ஒய் கிட்ட இருந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து ஒரு 30 நாள்ல இந்த பணத்த திரும்ப குடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 30 நாளைக்கு ஒருத்தவங்க வந்து கேரண்டி குடுக்கணும் இல்லைங்களா? ஒய்க்கு வந்து நம்ப முடியாது இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த கேரண்டி வந்து ஒருத்தவங்க குடுக்குறாங்க இல்லையா? அத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டி இது பேங்க்ஸ் வந்து புரொவைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்காக குடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்ரைசல். ஓகேங்களா? ஒரு டெர்ம் லோன் குடுக்குறோம்னு சொன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அப்ரைஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அத வந்து எப்படிலாம் அதில நெறைய ஸ்டேஜஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது என்னலாம் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரைமா ஃபேசி அக்செப்டபிலிட்டி அப்ரைசல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரைமா ஃபேசி அ அக்செப்டபிலிட்டி அப்ரைசல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இனிஷியலா வந்து ஒரு ஸ்கிரீனிங் பண்ணணும். ஓகேங்களா? ம் டூ என்ஷூர் த புரொப்போஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஆக்டிவிட்டி அண்ட் த பேங்க்ஸ் எக்ஸ்போஷர் டூ மீட் வேரியஸ் கம்ப்ளையன்ஸஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு ப்ரொபோஸ்ட் இண்டஸ்ட்ரி, அந்த ஆக்டிவிட்டி இதெல்லாமே, அதுக்கப்புறம் அந்த பேங்க் எக்ஸ்போஷர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட கம்ப்ளையன்ஸஸ் கீழ இருக்கு. ஏன்னா, ஆர்பிஐ வந்து நமக்கு நெறைய கம்ப்ளையன்ஸஸ் குடுத்துருப்பாங்க. பாலிசிஸ் குடுத்துருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்மள்ட்ட லோன் கேட்குதுன்னு சொல்றப்போ, நம்ம உடனே தூக்கி குடுத்துற முடியாது. அது வந்து நம்ம வந்து லீகலா நம்ம சில செக்டார்ஸ்க்கு தான் நம்ம குடுத்துருக்கோம். அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம லோன் குடுக்க முடியும். சில ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் தான் குடுத்துருக்கோம். இப்போ கன் தயாரிக்க போறாங்க, பாம் தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாரி வந்து லோனுக்குன்னு சொல்லிட்டு வந்துரக்கூடாது. ஸோ, அதுக்கு நம்ம குடுக்க முடியும்னு சொன்னா தான் நம்ம குடுக்க முடியும். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் இந்த மாரி விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு லோன் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா, ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும், அதுல வந்து ஃபியூச்சர் டெவலப்மென்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு வேள இருந்தா கூட, நம்ம ஆர்பிஐ உடைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் வந்து அத வந்து அலோவ் பண்ணுமான்றத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அப்படி அலோவ் பண்ணும்னா நம்ம அத வந்து செய்ய முடியும். அப்படி இல்லன்னு சொன்னா நம்ம அத வந்து செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பிரைமா ஃபேசி அக்செப்டபிலிட்டி அப்ரைசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மேனேஜ்மென்ட் அப்ரைசல். ஓகேங்களா? மேனேஜ்மென்ட் அப்ரைசல பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு மேனேஜ்மென்ட்லேருந்து வந்து கேட்கறாங்கல்ல, ஒரு கம்பெனிலேருந்து வந்து கேட்கறாங்க இல்லைங்களா? அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மென்ட் மக்கள், அந்த ஓனரோ இல்ல அந்த புரமோட்டரோ எப்படிப்பட்டவங்க? அவங்களுடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது? இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, ரெப்யூட்டேஷன், அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தெளிவு இருக்குதா? அவங்களுக்கு டெக்னிக்கலான எபிலிட்டீஸ்லாம் இருக்குதுங்களா? அவங்களுக்கு இத பத்தி விஷயம் தெரிஞ்சிருக்குதா? இந்த மாரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க போதுமான அளவு கேப்பிட்டல் அவங்க கொண்டு வராங்களா? நம்மள்ட்ட இருந்து மட்டும் தான் லோன் கேட்கறாங்களா? இல்லன்னு சொன்னா அவங்களும் போதுமான அளவுக்கு கொண்டு வராங்களா? பணத்த உள்ள ப்ராஜெக்ட்ல போட தயாரா இருக்காங்களா? ஸோ அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி என்ன மாதிரி கொலாட்டரல் வந்து அவங்க குடுக்குறாங்க. ஓகேங்களா? என்னென்ன மாதிரி கொலாட்டரல் அவங்க குடுக்குறாங்க. கண்டிஷன் இப்ப எக்கனாமிக் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது? இப்ப வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளருமா? வளராதா? ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து மேனேஜ்மென்ட் அப்ரைசல்ல வந்து அப்ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்விரான்மென்ட் அப்ரைசல். ஓகேங்களா? என்விரான்மென்டல் அப்ரைசல பொறுத்தவரைக்கும், எக்ஸ்டர்னலா இருக்கிற என்விரான்மென்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷன் மேல ஒரு அழுத்தம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதே மாரி இந்த ஆர்கனைசேஷனும் எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் மேல ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அத என்ன மாரி விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா,
இங்கே தண்ணி தேவை எப்படி இருக்குது, தண்ணி வந்து போதுமான அளவு கிடைக்குதா, குவாலிட்டி தேவை, தண்ணி நல்ல நல்ல தண்ணி கிடைக்குதா, குவாலிட்டியான தண்ணி கிடைக்குதா, ஏரோட குவாலிட்டி, இந்த லேண்டை யூஸ் பண்ணுறது, இங்கே இருக்கிற நாய்ஸ் லெவல்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாரோவர் வந்து எல்லார்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கியிருக்காரா, ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு இந்த மாதிரி விஷயங்கள்ட்ட இருந்தெல்லாம் கிளியரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த என்விரான்மெண்ட் அப்ரைசல் வந்து அப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் அப்ரைசல். ஓகேங்களா, எக்கனாமிக் அப்ரைசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம எக்கானமி எப்படி இருக்குது, நம்மளோட ஜிடிபி growth எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் growth எல்லாம் எப்படி இருக்குது, ஏறுமுகமாக இருக்குதா இல்லைன்னா இறங்குமுகமாக இருக்குதா, இந்த நேரத்தில் ஒரு 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 இது வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்றப்போ இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லை கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்கனாமிக் அப்ரைசல் வந்து பண்ணுறாங்க. அடுத்து மார்க்கெட் அப்ரைசல். மார்க்கெட் அப்ரைசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்கெட் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்லாம் நல்லா போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்லாம் நல்லா போகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குதா, இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இப்போ நல்லா போகுது, அப்போ இது தைரியமாக நம்ம நம்பி கொடுக்கலாம். ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராங்க, அது நல்லா போகலை, இப்போ மார்க்கெட்டில் வந்து அது வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து மார்க்கெட் அப்ரைசலில் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அப்ரைசல். டெக்னிக்கல் அப்ரைசலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் ஃபீசிபிலிட்டி இருக்குதுங்களா? அதாவது பவரு, வாட்டரு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இந்த மாரி விஷயங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? இவங்க சொல்ற டெக்னாலஜி வந்து இப்போ வந்து ஃபீசிபிள் தானா? இப்போ நான் வந்து புதுசா வந்து ட்ரோன் செய்ய போறேன், புதுசா வந்து வேற ஏதோ ஒண்ணு நான் செய்ய போறேன்னு சொன்னா, இது வந்து ஃபீசிபிள் தானா? இந்த டெக்னாலஜி வந்து இவங்கள்ட்ட இருக்குதா? பேட்டன்ட் எதுவும் வச்சிருக்காங்களா? இத அவங்க எப்படி செய்வாங்க? அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல்ஸு, ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு லேபர் இவங்கலாம் இவங்களுக்கு எப்படி கிடைப்பாங்க? ஸோ இந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே டெக்னிக்கல் அப்ரைசல்ல பண்றோம். ஓகேங்களா. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபினான்ஷியல் அப்ரைசல். ஓகேங்களா. ஃபினான்ஷியலா நம்ம இத வந்து அப்ரைஸ் பண்ணணும். ஃபினான்ஷியலா இது வந்து வயபிளா? நம்ம இதுக்கு வந்து குடுக்க முடியுமா? முடியாதா? அதுல என்னலாம் பார்க்குறாங்க? அந்த ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் எப்படி இருக்குது? இங்க நம்ம ஃபண்டிங் பண்ணணும்னா ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகேங்களா. ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு ஏத்த மாரி லோன் குடுக்க முடியுமா? முடியாதான்றத நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது? ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது? இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது வந்து எதுல பண்றாங்கன்னா, உறுதி பண்றது ஃபினான்ஷியல் அப்ரைசல்ல வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஓகேங்களா. இப்ப இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இப்போ இந்த டெர்ம் லோன்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ரைசல் எல்லாமே பண்றாங்க இல்லைங்களா? பண்ணிட்டு இதில வந்து நம்ம குடுக்கணுமா, குடுக்க வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமா பார்ப்பாங்க. அதில என்னலாம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து டிவி ஏதோ மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 500 டிவி 500 டிவி வரைக்கும் பண்றதுல வர்ற ரெவென்யூ இருக்குல்ல. அதாவது மொத 500 டிவி அவங்களுக்கு சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெவென்யூவும் காஸ்ட்டும் ஒரே ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா. ஒரு 500 டிவி விக்கிறப்போ வர்ற ரெவென்யூவும், அத செய்றதுக்குள்ள காஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட்டா வரும். ஸோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது 500 ப்ராடக்ட் விக்கிற வரைக்கும் 500வது ப்ராடக்ட் விக்கிற வரைக்கும் என்னோட காஸ்ட் தான் எனக்கு சரியா போயிட்டுருக்கும். அது செய்றதுக்கான காஸ்ட்டு அதெல்லாம் தான் எனக்கு சரியா போயிட்டுருக்கும். 501வது ப்ராடக்ட்ட நான் செய்றப்ப தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. எந்த பாயிண்ட்ல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காதுன்னு சொல்லி இருக்குதோ, அத தான் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் த லெவல் ஆஃப் சேல்ஸ் இன் யூனிட்ஸ் ஆர் ரெவென்யூ அட் விச் எ பிசினஸ் டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் இட்ஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா. டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, நெட் ப்ராஃபிட்டும் இருக்காது, நெட் லாஸும் இருக்காது. ஓகேங்களா. இதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது என்னன்னு சொன்னா, த எக்ஸ்டென்ட் டூ விச் ஆக்சுவல் ஆர் ப்ரொஜெக்டட் சேல்ஸ் எக்ஸீட் த பிரேக் ஈவன் சேல்ஸ். ஓகேங்களா. நம்ம இப்போ ஒண்ணு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? 500 டிவி சேல்ஸ் வரும்போது அந்த ரெவென்யூவும் காஸ்ட்டும் ஒண்ணு போல இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 501வது டிவிலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ நமக்கு ஒரு 600 டிவி ஓடிருச்சு. 600 டிவி வித்துருச்சுன்னு சொன்னா, மிச்சம் இந்த 100 இது இருக்கு பார்த்தீங்களா? 100 டிவி எக்ஸ்ட்ராவா வித்திருக்குது இல்லைங்களா? 500 தாண்டி வித்திருக்கு. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ட தாண்டி வித்திருக்குது இல்லைங்களா? அத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றாங்க. இந்த எம்ஓஎஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னு சொன்னா, ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இஃப் ஆக்சுவல் இதே மாரி இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டியோட யூட்டிலைசேஷன் ஒரு பிளான்ட்டோட இது வந்து ஒரு 70% வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா,
70% யூட்டிலைஸ் பண்ணுறதுல 40% வந்து 40% வந்து கிட்டத்தட்ட மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கே போயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 40% வந்து கிட்டத்தட்ட மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு போயிருச்சுன்னு சொன்னா, மிச்சம் 30% தான் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மிச்சம் 30% தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிரேக் ஈவன் ஹெல்த்ன்னு சொல்றாங்க. இந்த பிரேக் ஈவன் ஹெல்த்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? லெஸ் தேன் 50% இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து லெஸ் தேன் 50% இருக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஹெல்தின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 51-61% சொன்னா லோ ரிஸ்க்ன்னு எடுத்துக்கலாம். 66-76%னா மீடியம் ரிஸ்க்ன்னு எடுத்துக்கலாம். 71-85%னா ஹை ரிஸ்க். கிரேட்டர் தேன் 85%னா வெரி ஹை ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்ப 500 டிவி விக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு ஒரு 200 டிவி வித்தாலே, பிரேக் ஈவன் பாயிண்ட்ட நம்ம ரீச் பண்ணிருவோம். 200 டிவி வித்தாலே நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ரீச் பண்ணிருவோம். அதுக்கு மேல கிடைக்கிறதெல்லாம் லாபம் அப்படின்னு சொன்னா, அதுதான் நமக்கு நல்லது. 500 டிவி வரைக்கும் வெயிட் பண்றத விட, 200 டிவிலயே நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம அச்சீவ் பண்ணிருவோம்னு சொன்னா நல்லது. ஸோ, இப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கம்மியான ஒரு இடத்துலயே நமக்கு கிடைக்குதோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ, அததான் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பிரின்சிபல் வாங்கியிருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு பிரின்சிபல் வாங்கியிருக்கு. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். பிரின்சிபல் கட்ட வேண்டியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்குது. அப்போ இது வந்து எதுலேருந்து கட்டுவாங்க? அவங்களோட ப்ராஃபிட்டு இல்லன்னு சொன்னா, அந்த கேஷ் அக்ரூவல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள்ட்ட கேஷ் அக்யூமுலேட் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ, இதுலேருந்து தான் கட்டுவாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து தான் கட்டியாகணும். ஸோ, அத வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கேஷ் அக்ரூவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கீழ அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு அவங்க டிவைட் பண்றாங்க. அப்படி கிடைக்கிற ரேஷியோ தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றாங்க. அதாவது கையில இருக்கிற பணத்த வச்சு பிரின்சிபலையும், இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டுற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குதா? அப்படின்றத அத ரேஷியோவா போடுறப்ப எப்படி போடுறாங்கன்னா, கேஷ் அக்ரூவல்ஸ் டிவைடட் பை பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்ன்னு கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான எதுன்னா, ஒரு 1.5லேருந்து ஒரு 1.75 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1.5லேருந்து 1.75 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸட் அசெட் கவரேஜ் ரேஷியோன்னா, ஒயில் த அனாலிசிஸ் அபோவ் இந்த பிஇபி பார்க்குறப்பவும் சரி, டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ பார்க்குறப்பவும் சரி, நம்ம வந்து எத பத்தி பேசுறோம்னு சொன்னா, பாரோவருடைய ரீபேயிங் கெப்பாசிட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பாரோவருடைய ரீபேயிங் கெப்பாசிட்டிய மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவங்க குடுத்திருக்கிற செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அத பத்தி பேசல. நம்ம ரீபேமெண்ட் கெப்பாசிட்டிய பத்தி பேசுறோம். இதுல எத பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, செக்யூரிட்டி. அவங்க செக்யூரிட்டியா குடுத்திருக்காங்க இல்லீங்களா? அது வந்து நமக்கு ஒரு குஷன் தானே இல்லீங்களா? நம்ம சப்போஸ் அவர் ரீபே பண்ணலன்னு சொன்னாலும், அவரோட செக்யூரிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கும் இல்லீங்களா? ஸோ, அந்த ஃபிக்ஸட் அசெட் கவரேஜ் ரேஷியோல எத பத்தி பேசுறாங்கன்னா, இந்த செக்யூரிட்டிய பத்தி பேசுறாங்க. செக்யூரிட்டி பத்தி என்ன சொல்றாங்க? மெஷர் த எக்ஸ்டென்ட் டூ விச் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஆஃபர்ட் அஸ் செக்யூரிட்டி கவர்ஸ் த டெர்ம் லோன் அமௌண்ட். ஓகேங்களா? இந்த டெர்ம் லோன் அமௌண்ட்ட எந்த அளவுக்கு இந்த செக்யூரிட்டி குடுத்திருக்கிறது கவர் பண்ணும் அப்படின்றது தான் இந்த ஃபிக்ஸட் அசெட் கவரேஜ் ரேஷியோல பேசுறாங்க. ஓகேங்களா? இது இந்த ரேஷியோ வந்து எப்படி சொல்றாங்க? எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் அவைலபிள் செக்யூரிட்டியா குடுத்திருக்காங்க இல்லைங்களா? வேல்யூ ஃபிக்ஸட் அசெட் அத டிவைடட் பை டெர்ம் லோன் அமௌண்ட். ஓகேங்களா? டெர்ம் லோன் அமௌண்ட் போட்டோம்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட் கவரேஜ் ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து செக்யூரிட்டி மார்ஜின். ஓகேங்களா? செக்யூரிட்டி மார்ஜின்லயும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, செக்யூரிட்டிய பத்தி தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? இப்போ வந்து நான் வந்து ஒரு 100% இப்போ வந்து ஒரு ஹோம் லோன் இருக்குது. அதோட மதிப்பு வந்து ஒரு 1,00,00,000 இருக்குதுன்னு சொன்னா, நம்ம வந்து 100% குடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம 100% குடுக்க மாட்டோம். 75% குடுப்போம். ஓகேங்களா? 75% நம்ம குடுப்போம். அந்த மிச்சம் ஒரு 25% நம்ம அவங்கள கெட்ட விடுறோம் இல்லைங்களா? அதுதான் இது நமக்கு செக்யூரிட்டி மார்ஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு ரூ. 1,00,00,000 இருக்கிற ஹவுசிங் லோன் இருக்குதுன்னு சொன்னா, அதுல வந்து ஒரு 75% நம்ம குடுத்துட்டு, மிச்சம் 25% அவங்கள கட்ட சொல்லிர்றோம். ஸோ இந்த 25% தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய செக்யூரிட்டி மார்ஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செக்யூரிட்டி மார்ஜின் சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க அடுத்து யூனிட் 21 கிரெடிட் டெலிவரி அண்ட் ஸ்ட்ரெய்ட் த்ரூ ப்ராசஸிங் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்த மாரி கிரெடிட் டெலிவரி அப்படின்றது என்னது? நம்ம வந்து டாக்குமென்டேஷன் பார்க்கறது. அதுக்கப்புறமா சார்ஜஸ் கிரியேட் பண்றது. டாக்குமென்டேஷன் பண்ணுவோம். அ டாக்குமென்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சார்ஜஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா லோன வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? கேஷ வந்து நம்ம செட்டில் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினா சொல்லப் போறாங்க. லோன் டாக்குமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் பாரோவரையும் ரிலவன்ட் பார்ட்டீஸையும் பைண்ட் பண்றது தான் லோன் டாக்குமெண்ட்ஸு. பாரோவரோட லயபிலிட்டிய வந்து நம்ம கோர்ட்ல வந்து அவருக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து உதவி பண்ணுது. இப்போ அதே மாரி நம்ம லீகல் சார்ஜ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஹைபாத்திகேட் பண்றது, அதுக்கப்புறமா மார்ட்கேஜ் பண்றது இது எல்லாமே டாக்குமென்டேஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து சார்ஜஸ கிரியேட் பண்ணிருவோம். ஓகேங்களா? சாரி ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியா இருக்குதுன்னு சொன்னா, நம்ம சார்ஜ் கிரியேட் பண்றோம். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்குது, இல்ல லிமிடெட் கம்பெனியா இருக்குதுன்னு சொன்னா, நம்ம ஒரு அசெட்ல வந்து ஒரு சார்ஜ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, ரெஜிஸ்டர்
இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பத்தின தகவல வந்து நம்ம குடுக்கணும்னு சொல்றாங்க. 30 டேஸ்க்குள்ள வந்து நம்ம குடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி நம்ம வந்து மார்ட்கேஜ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார்ட்ட போய் நம்ம வந்து ஹவுசிங் லோன் இதுக்கு எல்லாத்துக்குமே மார்ட்கேஜ நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதுவும் குறிப்பிட்ட டைம்க்குள்ள நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே மாரி இன்னொரு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, செர்சாயில வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்க 26டி ஓகேங்களா? செக்ஷன் 26டி ஆஃப் சர்ஃபாசி ஆக்ட் ஓகேங்களா? சர்ஃபாசி ஆக்ட் படி நம்ம ஒரு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் மார்ட்கேஜ் ஹைப்போதீகேஷன்லாம் பண்றோம் இல்லைங்களா? ஒரு செக்யூரிட்டிக்கும். ஸோ அப்படி மார்ட்கேஜ் ஹைப்போதீகேஷன் பண்றப்போ, கண்டிப்பா அத வந்து சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா? செர்சாய்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து மேண்டேட்டரி ஓகேங்களா? இப்படி மேண்டேட்டரி நம்ம பண்ணிக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம சர்சாய் ஆக்ட் படி சப்போஸ் அந்த பணம் அந்த பாரோவர் வந்து டீஃபால்ட் பண்றாரு, பணம் கட்டல அப்படின்றப்போ, சர்ஃபாசி ஆக்ட் படி சீக்கிரமா அத வந்து நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போய் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே சர்சாயில வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி கேரண்டி ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி கேரண்டிய பொறுத்தவரைக்கும், இட்ஸ் எ லீகல் கமிட்மென்ட் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் அனதர் லீகல் என்டிட்டி ஓகேங்களா? டூ ரீபே எ பாரோவருடைய டெப்ட். ஒரு பாரோவரோட டெப்ட்ட வந்து இன்னொருத்தவங்க வந்து பே பண்றதுக்கு இது பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் தேர்ட் பார்ட்டி கேரண்டி நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுல என்னன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப்பா இருக்குன்னு சொன்னா, இவங்களோட பெர்சனல் கேரண்டிய வந்து கன்சிடர் பண்றது இல்லன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெர்சனல் கேரண்டிய வந்து எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா, இவங்க இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு நம்ம வந்து ஒரு லோன் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே, அது வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி ஓகேங்களா? அது வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டியா இருக்கும். அன்லிமிட்டட் லயபிலிட்டியா இருக்கிறதுனால, அந்த ப்ரொப்ரைட்டருடைய பெர்சனல் பிலாங்கிங்ஸும் அந்த ப்ரொப்ரைட்டருடைய பெர்சனல் பிலாங்கிங்ஸும் ஏதாவது ஒரு டிஃபால்ட் நடக்கிறப்போ, நம்ம வந்து அந்த லோனுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துரலாம். ஓகேங்களா? அத ஜப்தி பண்ணி நம்ம உள்ள உள்ள கொண்டு வர முடியும். இதுவே கம்பெனிஸ் பிரைவேட் கம்பெனியோ, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ இருந்துச்சுன்னு சொன்னா, புரமோட்டர், டைரக்டர், ட்ரஸ்டீஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்களோட லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லிமிட்டட் லயபிலிட்டி. அவங்க வந்து கம்பெனில வச்சிருக்கிற ஷேர் அளவுக்கு மட்டும் தான் அவங்களோட பணம் பாதிக்குமே தவிர, அவங்களோட பெர்சனல் பிலாங்கிங்ஸ் வந்து பாதிக்காது. இப்போ வந்து ஒரு ரூ. 1,00,00,000 கம்பெனி வந்து தர வேண்டி இருக்குதுன்னு சொன்னா, அந்த டைரக்டர் அந்த அந்த கம்பெனிகிட்ட வந்து ரூ. 1,00,00,000 இல்ல. ஒரு 50,00,000 தான் இருக்குதுன்னு சொன்னா, மிச்சம் 50,00,000 அந்த டைரக்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது. அந்த டைரக்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது. ஏன்னா, அந்த டைரக்டரோட லயபிலிட்டி வந்து லிமிட்டட் தான். ஓகேங்களா? ஸோ கம்பெனிலேருந்து எவ்வளோ கிடைக்குதோ அத்தோட நம்ம நிறுத்திக்க முடியும். ஆனா இதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் புரொப்ரைட்டரா இருக்கிறாருன்னு சொன்னா, மிச்சம் 50,00,000 அந்த புரொப்ரைட்டருடைய சொந்த பணத்திலேருந்தும் நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெர்சனல் கேரண்டி அந்த டைரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட பெர்சனல் கேரண்டியும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கம்பெனிக்கு லோன் குடுக்குறப்போ, அந்த டைரக்டர்ஸோடைய பெர்சனல் கேரண்டியும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. ஸோ தட் அவங்களையும் நம்ம லயபிளா உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட் த்ரூ லோன் ப்ராசஸிங் சொல்றாங்க ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட் த்ரூ லோன் ப்ராசஸிங் எஸ்டிபின்னு சொல்றாங்க ஓகேங்களா? இந்த 1980, 90 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய லிபரலைசேஷன்லாம் நடக்குது பார்த்தீங்களா? லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் இந்த மாரி கான்செப்ட்லாம் வருது. எல்பிஜி இந்த கான்செப்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ வாங்குனதுக்கு அப்புறமா நெறைய ஐடி டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகுது. கம்ப்யூட்டரைசேஷன்லாம் டெவலப் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, லோன வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்ற மாரி கொண்டு வராங்க. ஸோ இந்த என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டிபி மீன்ஸ் ஃபுல் ஆட்டோமேஷன் ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட் த்ரூ லோன் ப்ராசஸிங்னா ஃபுல் ஆட்டோமேஷன் ஆஃப் த என்டையர் லோன் சாங்ஷன் சைக்கிள் ஓகேங்களா? ஒரு லோன் சாங்ஷன் சைக்கிள் என்டையரா ஆட்டோமேட் பண்றது தான் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரெய்ட் த்ரூ லோன் ப்ராசஸிங்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா? எதுலேருந்து? அந்த லோன் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்பர்ஸ்மென்ட் வரைக்கும் ஓகேங்களா? லோன் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்பர்ஸ்மென்ட் வரைக்கும் மினிமலான மினிமலான மேனுவல் இன்டர்வென்ஷன் வச்சுக்கிட்டு ஓகேங்களா? மினிமலான மேனுவல் இன்டர்வென்ஷன் வச்சுக்கிட்டு ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்றோம். அதுதான் ஸ்ட்ரெய்ட் த்ரூ லோன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா? இதுல அந்த கிரெடிட் அண்டர் ரைட்டிங் என்ஜின்ஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னு சொன்னா, சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க இட் யூசஸ் சொஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் லைக் கிரெடிட் அண்டர் ரைட்டிங் என்ஜின்ஸ் புரோகிராம்ட் வித் த பேங்க்ஸ் லெண்டிங் பாலிசிஸ். இந்த இந்த கிரெடிட் ரைட்டிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் இத ஆட்டோமேட் பண்றாங்களாம். அதுல என்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா, பேங்கோட லெண்டிங் பாலிசிஸ், ரூல்ஸ், ரிஸ்க் பாராமீட்டர்ஸ் டூ மேக் டெசிஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. சோ தட் அது வந்து அதுக்கேத்த மாரி டெசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த கிரெடிட் அண்டர் ரைட்டிங் என்ஜின்ஸே எடுத்துக்கும். ஸோ இதனால இந்த ஸ்ட்ரெய்ட் த்ரூ லோன் ப்ராசஸிங் இருக்கிறதுனால நமக்கு என்னலாம் நடக்குது? நெறைய லோன் நம்மளால குடுக்க முடியும். மினிமம் டைம்லயே நமக்கு நெறைய லோன் குடுக்க முடியும். அ கஸ்டமர் பேஸ் ஓகேங்களா? ஒரு லார்ஜர் கஸ்டமர் பேஸ நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். காஸ்ட் எஃபெக்டிவா இருக்க முடியும். ஹியூமன் இன்டர்வென்ஷன நம்மளால குறைக்க முடியும். ஸோ மெஷினே நெறைய வேலைகள செஞ்சுக்க முடியும். எரர்ஸ் வந்து நெறையவே குறையுது. பயாஸ் இருக்காது. இந்த கஸ்டமருக்கு குடுக்கணும், குடுக்க வேணான்ற பயாஸ் எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு வந்து மாடியூல் டி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.